ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜூலை மாத வாக்குத்தத்த செய்தியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு மாதமும் நம்மளை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவன் இந்த மாதத்திலும் அவர் நம்மளை வழி நடத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை தந்து நம்மளை தேற்றுகிற வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புத்தகம் 29வது சங்கீதம் 11வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறாராம். வேதம் அதை தான் சொல்லுகிறது. அவர் பலனை கொடுக்கிற தேவன். பலன் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் பலவீனமாக இருந்தால்தான் அவர் நமக்கு பலன் கொடுக்க முடியும். அப்ப நம் அனைவரும் ஒரு பலவீனமான பாத்திரமாக தான் இருக்கோம். பலவீனம் எந்த விதத்தில் நம்மளை அணுகுகிறது என்று நம்மளால் சொல்ல முடியாது. மாமிச ரீதியாகவும் நம்மளை பலவீனப்படுத்தலாம், மன ரீதியாகவும் நம்மளை பலவீனப்படுத்தலாம். அப்ப பலவீனத்தில் அவர்தான் நம்மளுடைய பலனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பலனை கொடுப்பவர் யார் என்றால் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் தமது ஜனத்திற்கு பலனை கொடுக்கிறார் என்ற வார்த்தை சொல்லுகிறது. இந்த மாதத்தில் நம்மளை திடப்படுத்தி பலப்படுத்தக்கூடிய வார்த்தை என்னவென்றால், அவர் நமக்கு பலனை கொடுக்கிறார். எந்த பலவீனத்தின் மத்தியில் நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம், ஐயோ எனக்கு வியாதி என்ற பலவீனம் வந்து விட்டதே, என் மாமிசம் பலவீனமாக இருக்கிறதே, நான் மன ரீதியாக பலவீனப்பட்டு இருக்கிறேன் என்று நீங்கள் கலங்கி போய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உங்களுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பலவீனம் இருந்தாலும் சரி, ஆனால் பலனை கொடுக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் யாருக்கு பலனை கொடுக்கிறார் என்றால், அவர் ஏழைகளின் பலனாய் இருக்கிறாராம். ஏழைகளின் பலன். ஏழைகள் யார் ஏழையா இருப்பார்? தங்கள் அன்றாட தேவைகளுக்காக, அன்றாட உணவிற்காக, உடைக்காக அலைந்து திரிகின்ற ஒரு நாடோடி மக்கள். ஏழைகளுக்கு அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், ஏழைகளுக்கு பலனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்மளிடத்தில் எதுவோ, நான் பணக்காரனா இருந்தால் மாத்திரம்தான், நான் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தால் மாத்திரம்தான் அவர் எனக்கு பலனை கொடுப்பார் என்று சொல்ல முடியாது. அவர் ஏழைகளின் பலனாய் இருக்கிறார். அப்போ நம்ம எந்த நிலையில், திக்கற்ற நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தாலும் சரி, அவர் நமக்கு பலனாய் இருக்கிறார். ஏசாயா 40வது அதிகாரத்தில் சொன்னது போல, சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலனாய் இருக்கிறாரா. அப்போ மாமிச ரீதியாக நான் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அவர் பலனாய் இருந்தார். சோர்ந்து போய் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அவர் எனக்கு பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர்தான் என்னுடைய வாழ்க்கையில் நிரந்தர பலன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப யாரும் கொடுக்க முடியாத பலனை, யாரும் கொடுக்க முடியாத நம்பிக்கையை, யாரும் கொடுக்க முடியாத திடனை யார் கொடுப்பார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. அப்ப அவர் தான் சொல்லுகிறார், என் பலவீனத்திலே, நம்மளுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்குமா. முழுமையாய் அவருடைய பலன் நம்மளுடைய வாழ்க்கையில் விளங்க வேண்டும் என்றால் அவரை சார்ந்து கொள்வோம், அவரை பிடித்துக் கொள்வோம், அவருடைய கரத்தை பிடித்து இந்த மாதம் முழுவதிலும் நடப்போம். அவர்தான் 100க்கு 100 நம்மளுடைய வாழ்க்கையில் பலன். அப்போ மாமிச ரீதியாக நீங்கள் பலவீனப்பட்டு இருந்தாலும் சரி, மன ரீதியாக பலவீனப்பட்டு இருந்தாலும் சரி, ஒரு பூரணமான பலனை அவர் உங்களுக்கு கொடுப்பவராய் இருக்கிறார். அப்ப நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எந்த பகுதியில் நான் பலவீனப்பட்டு இருக்கிறேனோ, இந்த மாதத்தில், கடந்து வந்த மாதங்களில் எந்த காரியம் என்னை பலவீனப்படுத்தினதோ, என் மாமிச ரீதியாக நான் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், மன ரீதியாக பாதிக்கப்பட்டு இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு பரிபூர்ண பலனை கொடுத்து என்னை வழி நடத்த போறதுக்காக நன்றின்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜூலை மாதத்தை உங்க சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடந்து வந்த ஒரு 6 மாதங்கள்ல எத்தனையோ பலவீனங்கள் எங்களை அணுகிருக்கலாம் ஆண்டவரே. ஆனா நீங்க எங்களுக்கு பலனா இருப்பதற்காக நன்றி. ஒரு பரிபூர்ண பலனை எங்க வாழ்க்கையில நீங்க விளங்க பண்ணுவதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே, தமது ஜனத்திற்கு பலனை கொடுக்கிற தேவன், ஒவ்வொருவருக்கும் பலனை கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனதார ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.